இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் எம்.என். ராய். பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோல் ஆட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் H.J. லாஸ்கி. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்? எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்னா 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள். எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950. அதாவது இறுதி அமர்வில் 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 26 நவம்பர் 1949. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1946. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 26 நவம்பர் 1949. இதே இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 26 ஜனவரி 1950. இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. இந்த நவம்பர் 26 தான் அரசமைப்பு தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். அதே மாதிரி ஜனவரி 26 குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.